தம்பியோட கடையை ப்ரொமோட் பண்ணாத, எங்களுக்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. உன் தம்பிக்கு வருமானம் அதிகமா வரணுன்றதுக்காக அடிக்கடி ப்ரொமோட் பண்ணாத. உங்க கடையில மட்டும் தான் டிஃபன் போடுறாங்களா, வேற கடையே இல்லையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட தம்பியோட வீடியோ எங்க வந்தாலும் அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு சில பேர் இருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கு தம்பி காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த நெருப்புல எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியாது. இப்பெல்லாம் நானுமே 2 நாளைக்கு ஒரு டைம் நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல தான் நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கான மெட்டீரியல் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். சோ அப்படியே வரும்போது என்னோட தம்பியோட கடைக்கு வந்துட்டு சாப்பிட்டு தான் போயிட்டு இருக்கேன். அங்க வந்து நேரடியா தம்பி வேலை செய்யறத பார்க்கும் போது தான் தெரியுது எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு. சோ வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஈஸியா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுறாங்க ஒரு சில பேர். நம்ம தம்பியோட கடையை பத்தி நம்ம சேனல்ல ப்ரோமோட் பண்றதுனால மட்டும் அவரு இந்த அளவுக்கு டெவலப் ஆகல. என் தம்பி அவ்வளவு கஷ்டப்பட்டு 2 வருஷமா இந்த டெவலப்மெண்ட்டுக்கு உழைச்சிருக்காரு. நாங்க ப்ரோமோட் பண்ணதுனால அவர் டெவலப் ஆகல, அவர் உழைப்பால தான் அவர் டெவலப் ஆயிருக்காரு. சோ நாம ஒருத்தங்களை நெகட்டிவா பேசுறதுக்கு முன்னாடி அவங்க உழைப்பு வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற வலி வேதனை கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி பேசணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். தம்பியோட கடைக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாருமே தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுனால தான் என் தம்பி நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்காரு. ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். சோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.